ஒரு ஆண்மகன் குடி இல்லை போதையில் அடிமையாகும் போதோ இல்லை குடிக்கும் போதோ அந்த குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த சொசைட்டியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த தனிநபருக்கே எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்றது நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம். சொசைட்டியில் இருக்க உங்களுக்குமே நல்லாவே தெரியும். பட் இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை. நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் கப்புலாக 2 பேர் சேர்ந்து குடிக்கிறது. இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் அழகாக அடுத்த ஸ்டெப் எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த எவல்யூஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை எடுக்கும்போது நிறைய ஃபேக்ட் செக் பண்ணலாம். கப்பல் குடிக்கிறதுனால என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு சும்மா ஒரு வாட்டி பேசிக்காக நம்ம மைண்டில் இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்சதும் இதுவும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா இல்லை இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கணும் போது நிறைய ப்ளஸ் தான் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. கப்பல் குடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப்பல் குடிக்கிறதுனால நடக்கிற நன்மைகள் அண்ட் தீமைகள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் எப்போவுமே ஒரு ஃபோட்டோஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே ஃபோட்டோஸ் போடுவாங்க. அந்த கப்பல் சியர்ஸ் அப்படின்னு சொல்லி தே வில் செலிப்ரேட் த வீக்கெண்ட் பார்ட்டி. அதை பார்க்கும்போதே இல்லை அழகாக ரொமான்டிக்காக எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல 2 பேரும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. க்யூட்டாக அழகாக எப்படி இப்படி இருக்க முடியுது 2 பேரால்? நம்ம இங்கே ஒருத்தர் குடித்தாலே பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க எப்படி 2 பேரால் அழகாக இருக்க முடியுதுன்னு. ஸோ அதை பார்க்கும்போது அழகான ஒரு ஆண் குடிகாரனும் பெண் குடிகாரியும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோக்குள்ளே அழகாக சியர்ஸ் அப்படி கொடுக்கறது அவ்வளோ க்யூட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு பார்க்கும்போது. இதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம சொசைட்டிக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, இப்போது 2 பேருமே இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியை யார் ரன் பண்ணுறது? ஏன்னா பிகாஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், ஒரு குடிகாரன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் தள்ளிடுவோம். இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இல்லை 2 குடிகாரங்க கணவன் மனைவி குடிகாரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒப்பீனியன் தான் எனக்குள்ளே ஜென்ரேட் ஆகும். ஸோ சுற்றி போடணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோட்டோவுக்கு கண்டிப்பாக போட்டுருவாங்க கொஞ்ச நாளில் ஃபோட்டோவில் லைக் சுற்றி. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டிக்கு நல்லதாக படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் பார்க்க அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, மனசில் பட்டதை சொன்னேன். இதை பார்த்து இன்னும் நிறைய குடிகாரர்கள் குடிக்கிறது தப்பு இல்லை போல், அதுவும் கப்பலாக சேர்ந்து குடிக்கிறது தப்பு இல்லை போல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே இந்த சொசைட்டி அழகாக வளரட்டும், பார்த்துக்கணும். ஸோ இதில் இருக்க ப்ளஸ், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது. அதனால தான் அவங்க அது இவ்வளோ தைரியமாக லைக் தைரியம் சொல்கிறது எதில் அப்படின்னா, இந்த ஒரு ஆண்மகன் இருக்கான்ல, ஆண்மகனோட ஒரு அழகான புத்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீ குடிச்சிட்டே இருக்க, அது தப்பு அப்படின்னு நம்ம அவனை ஓரம் கட்டிட்டோம்னா, குடிக்கிறத பற்றி உனக்கு என்ன தெரியும், வா உனக்கு கற்றுத்தரணும். இல்லை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டு 2 குடிகாரர்களும் ஒன்று சேர்ந்து அழகாக லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டே இல்லை. இட்ஸ் ரியலி கிரேட் திங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே பாண்டிங். எஸ், இந்த பாண்டிங் தான் ஆக்சுவலாக. லைக் இப்போ ஒருத்தராக குடிக்கும்போது என்றைக்குமே இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். வந்தாங்கன்னா ஏன்டா குடிச்சிட்டு வந்தன்ற கேள்வியெலாம் இருக்கும். பட் இங்கே 2 பேராக குடிக்கிறதுனால அந்த கேள்விகள் கட்டாகப்படும், யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 2 பேரும் சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து குடிக்கலாம். அப்போது ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகும். அவர் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசுவார், இவங்க மனசில் இருக்கிறத இவங்க ஓப்பனாக பேசிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ண மாட்டோம்ல, மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். ஒரு ஆண்மகன் மட்டும் தனியாக குடிக்கும்போது அவனோட நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போய் தான் தன் குடும்ப கஷ்டம், குடும்ப பிரச்சனை என்னென்ன இருக்குன்றதை யோசிப்பான். ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போய் தான் குடும்பத்தில் இருக்க நல்லதெல்லாம் என்னென்ன, அடுத்ததான் நம்ம குடும்பத்தை எப்படி லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய டாக்ஸ் டெவலப் ஆகும். இந்த மாதிரியான திங்ஸ் இந்த 2 பேர் குடிக்கிறதுனால நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக நான் பார்க்குறேன் பாண்டிங். இது நிறைய கப்பிள்ஸுக்கு உடனே நடக்காது. கல்யாணம் ஆன புதுசில் கண்டிப்பாக நடக்காது. அவங்கள இவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் கப்பலாக குடிக்கும்போது 2 பேரும் ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இந்த பிராண்டு நீங்கள் எவ்வளோ தண்ணி சோடாவா, கூல்ட்ரிங்க்ஸாக, தண்ணியாக, எந்த அளவு இருக்குன்னு நிறைய ஒரு சீரியஸான அழகான டிஸ்கஷன்ஸ்லாம் போகும்.
ஸோ செகண்ட் ப்ளஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிற இந்த ரிச்சுவல் இருக்குல்ல, நிறைய பேர் வந்துட்டு சில கப்புள்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பண்ண பிடிக்கும். அவங்களோட பார்ட்னருக்கு அது பண்ண பிடிக்காது. அந்த பார்ட்னருக்கு பிடிக்கலன்னா, அவங்க மட்டும் போய் தனியா பண்ற மாரி இருக்கும். பட் இங்க 2 பேருமே குடிக்கிறதுனால, 2 பேருமே சேர்ந்து அந்த ரிச்சுவல செய்வாங்க. ஒருத்தர் போய் அழகா வாங்கிட்டு வருவாரு. ஒருத்தவங்க வந்து வீட்ல கிளாஸ் எடுத்து வைப்பாங்க. அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும். இல்ல இது ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பமா, ஒண்ணா உட்கார்ந்துட்டு, அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு என்ன சொல்றது இணக்கம். அந்த இணக்கத்த வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரிச்சுவல் வந்து அழகா ஹெல்ப் பண்ணும். இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஒரு விஷயத்த நெறைய கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர்லாம் வந்துட்டு அசிங்கமா இந்த ஜிம்முக்குலாம் போவாய்ங்க. தேவையில்லாம இந்த உடம்பை வந்து குறைக்கிறேன், உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறேன்னு தேவையில்லாத வேலைலாம் பார்ப்பாங்க. பட் இவங்க அழகா உட்காந்துட்டு, இன்னைக்கு நம்ம குடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்லயே அவங்களுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து அழகா எடுத்துட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷனுக்கு வந்து திஸ் கப்பிள் ட்ரிங்கிங் இஸ் சூப்பர் கூலான விஷயம். ஸோ அடுத்த ப்ளஸ்ஸா ஓகே அடுத்த ப்ளஸ்ஸாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்குள்ள இருக்குல்ல ஒரு தாட், இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இவங்க ஆஃபீஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லை இவங்களுக்கு வீட்டில் நிறைய ஒர்க் நடந்திருக்கலாம். அந்த வேலைகளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு 2 பேராக சேர்ந்து குடிக்கும்போது ஓகே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஈஸியாக கம்மியாகும். ரொம்ப லைக் இப்போது எக்ஸாம்பிளுக்கு அதை தான் முதல்லயே சொன்னேன். ஒருத்தர் மட்டும் குடித்தாங்கன்னா கேள்வி கேட்பீங்க, ப்ராப்ளம் இருக்கும், இஷ்யூ இருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து குடிக்கும்போது அந்த இஷ்யூஸ் இருக்காது. எப்போவுமே வந்துட்டு அந்த அவங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாக நிறைய வந்துட்டு மனசுக்குள்ளேருந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து இட்ஸ் எ குட் திங். அவங்க ஒர்க்கில் என்னென்ன நடந்துச்சு, இவங்க ஒர்க்கில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால வந்துட்டு நீங்கள் அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது இன்னும் நிறைய மனசார ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்க அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து அப்படியே காற்றோட காற்றா ஒரு மாய மந்திரம் மாதிரி அப்படியே காணாமல் போக வச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்தோ உங்கள் பிரச்சனையிலேருந்தோ எஸ்கேப் ஆகிறதுக்கு லைக்கில் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவே வேண்டாம், இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் கப்புள் ட்ரிங்கிங் இஸ் அ கூல் திங். ஸோ அடுத்த ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது திஸ் இஸ் த ஃபேக்ட். இது வந்து அழகான ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. இன்றைக்கி நிறைய கப்புள்ஸ் இருப்பீங்கல்ல, கப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கப்புள் கோல்னால் வந்து அப்படியே மாதிரியாக இந்த எறும்பு மாதிரி சக்கரை பின்னாடி இருக்க எறும்பு மாதிரி எல்லாரும் அந்த கப்புள் கோல்ஸ் பின்னாடியே போகும். அப்படி ஒரு கப்புள் கோலை வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இது வந்து எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது சாகும்போது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா வார்த்தைக்கு தானே சொல்லிப்போம். நம்ம இறந்தா நம்ம 2 பேரும் ஒன்றா செத்துடணும் அப்படின்னு லைக் என்னை விட்டு நீ போயிடக்கூடாது, உன்னை விட்டு நான் போயிடக்கூடாதுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அது இதில் அழகாக வந்து பாசிபிளாக இருக்குது. ஏன்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் ஒரு பார்ட்னருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதே டைமில் இன்னொரு பார்ட்னருக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்கும். இல்லை அட் டைமில் பக்கத்து பெட்டில் வந்து யூ கேன் இல்லை அது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். நம்ம அதை வந்து இந்த மாதிரி கப்புள் ட்ரிங்கிங்கில் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். இங்கே ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து பெட்டில் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பெட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் அழகாக வந்து படுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் கப்புள் ட்ரிங்கிங். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ளஸ் வந்து கப்புள் ட்ரிங்கிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா ஃப்ரம் மை ஓன் பர்ஸ்பெக்டிவ், என்னோட ஓன் ஒப்பீனியன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே, கப்புள் ட்ரிங்கிங்கில் குடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு ரூல் ஒன்று இருக்குது. அந்த என்ன ரூலாக இருக்குன்னா, நீங்கள் குழந்தை பெற்றுக்கவே கூடாது. ஏன் நான் அதை ரூலுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அது பேர்டன். சீரியஸ்லி அது வந்து உங்களுக்கு தான் வந்து அது கஷ்டமான விஷயம். நீங்கள் கப்புளாக குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு குழந்தையே வேண்டாம். அப்படி குழந்தை இருந்தாங்கன்னா, ஏதாவது நல்ல குடும்பம் வளர்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அதுதான் ரொம்ப வந்து இது நான் வந்துட்டு பேசுகிறது வந்து ரொம்ப ஆடாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் செருப்பால் அடித்த மாதிரி கூட இருக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதுதான் ஃபேக்ட். ஓகே, நம்ம இப்போ ஒரு பாயிண்டில் சொல்கிறோம்ல, ஒரு ஃபேமிலியாக வாழணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த திங்கே வந்துட்டு இதில் டோட்டலாக வந்து உடஞ்சி போயிடும். அதுவும் குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்துட்டு அது பிரச்சனையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய உங்கள் அப்பா அம்மா இல்லை வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு லைஃப்பை லீட் பண்ணுற வழியை பாருங்கள். ஏன்னா அவங்களும்
நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும்னா, நான் ஏன் இவ்வளோ வீடியோஸில் வந்துட்டு, "டேய் வேணாம்டா, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் எதுக்கு?" அப்படின்னு நான் பேசுறதே இல்ல. ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கத்துப்பான். இன்னொருத்தனுக்கு அது தப்பா தெரியாது. அது அந்த ஆஸ்பெக்ட்ல போகும்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, எங்க அம்மா அப்பாவே அப்படிதான் குடிக்கிறாங்க, எங்க அம்மா அப்பாவே அப்படிதான் இருக்காங்கன்னும்போது, ஆஸ் அ பையனா எனக்கு வந்துட்டு அது தப்பாவே தெரியாது. நீ வெளியில பண்ணாவாவது நம்ம வந்து தப்பு, ரைட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஃபேமிலிலயே ஒருத்தவங்க அப்படி இருக்கும்போது, அது தப்பா தெரியாது. இங்க நெறைய பேர் ஆர்க்யூ பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நாங்க சோசியல் ட்ரிங்கர்ஸ். கப்புலா குடிக்கிறோம். சோசியல் ட்ரிங்கர் தான். எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. நாங்க எங்க ஃபேமிலிய அழகா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு. பட் ப்ராப்ளம் வந்து தயவு செஞ்சு ரியாலிட்டிய கொஞ்சம் இந்த போதை, இந்த குடியெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு எட்டி பார்த்தீங்கன்னா புரியும். யாராலையுமே வீட்டுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது. அந்த ஃபேமிலிக்கு நல்ல டிசிஷன்ற ஒரு பாயிண்ட்டே வராது. யார் இதில் அக்கௌண்டபிளாக இருப்பா? எனக்கு தெரில. இப்போது 2 பேரும் சேர்ந்து குடிக்கும்போது ஆரம்பத்தில் வந்து இது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா தான் போகுது. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொமான்டிக்காக அழகாக தான் இருக்கும். பட் போக போக அதோட ஒரு சீரியஸ்னஸே நமக்கு தெரியாது. இதில் யார் எப்போ அடிக்ட் ஆகிறான்றதே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஓகே, ஒருத்தர் கொஞ்சம் ட்ரிகர் ஆனால் கூட, யாராவது இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரிகர் ஆனால் கூட அது டொமஸ்டிக் வயலன்ஸில் போய் முடியும். அதோட நான் ஜென்ரலாக வந்துட்டு ஒருத்தன் வீட்டில் குடிச்சிட்டு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகி சண்டை போட்டு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டாவே எவ்வளோ பெரிய இஷ்யூன்றது நமக்கு நல்லா தெரியும். இதில் யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஒருத்தராவது வந்து ஒரு நல்ல ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் தான் ஒன்று சால்வ் பண்ண முடியும், இல்லை அட்லீஸ்ட் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். இங்கே 2 பேருமே நிதானத்தில் இல்லைன்னா என்ன எடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை. அண்ட் மோர் ஓவர் ஓகே, குழந்தையோட லைஃப்னு ஒன்று இருக்குது இல்லை, அவனை யாராலையும் டேக் கேர் பண்ணிக்க முடியாது. அவன் வளர்கிற ஒரு எனக்கு உங்களோட குழந்தைங்க வந்துட்டு குடிப்பாங்க, இல்லை அவங்க உங்களை பார்த்து கெட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற பாயிண்ட்குள்ளே வரல. அவன் மென்டலாக எவ்வளோ டிஸ்டர்ப் ஆவான்னு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஈவினிங் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாருன்னா அவர் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான், அவ்வளோதான் அந்த குழந்தையோட எதிர்பார்ப்பு இருக்கும். அம்மா காலையிலேருந்து வீட்டில் வேலை செஞ்சாங்க, இல்லை அவங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா அவங்க வந்தப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் சரி, இல்லை இருக்கும்போதே உட்காந்துட்டு கன்சியூம் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் குழந்தையோட இருக்க பாண்டிங்கை தள்ளி வச்சுக்கிறீங்க. இதுதான் ஃபேக்ட். நீங்கள் 2 பேரும் நல்ல பாண்டிங்கில் இருக்கீங்க, ஒன்றா கொடுக்குறீங்க, ஒன்றா சாவ போகிறீங்க, தட்ஸ் ஓகே. பட் இந்த ஒரு குழந்தை இருக்குல்ல, இதோட ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் பார்த்து யாரையும் திருந்தலாம் நான் சொல்லலை. நீங்கள் யூ கேன் கண்டினியூ, அது அவங்கவுங்க விருப்பம். பட் குழந்தைய கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கன்சிடர் பண்ண முடியல, அதை தாண்டி நான் இதை பண்ணிப்பேன் அப்படின்னா, குழந்தைய உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயோ இல்லை பார்ட்னரோட அம்மா அப்பாக்கிட்டேயோ கொடுத்து வளர்க்குறது இட்ஸ் ரியலி a குட் திங். இது வந்து பர்சனல் சஜஷன். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் குழந்தை. இது மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு லைக் 2 பேராக சேர்ந்து குடிக்கும்போது யாராவது ஒருத்தர் திருந்தணும்னு நினச்சா கூட, யாராவது ஒருத்தர் வேணாடா இனிமேல் குடியை நிறுத்தணும்னா அப்படின்னு ஒரு ஐடியாக்குள்ளே வந்தால் கூட, அது வந்து இன்னொருத்தவங்க கூடவே சேர்ந்து குடிக்கும்போது நம்மளால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது, நிறுத்துறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹெல்த்தை 2 பேருக்குமே நாசமாக்க போகுது. அட் அ டைமில் 2 பேருக்குமே. இன்றைக்கி நம்ம இப்போ வளர்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டுமே, இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுறது யாராக இருக்காங்க அப்படின்னா, தன்னோட லைஃப் ஸ்டைலை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆளுங்க, அந்த என்விரான்மெண்ட்குள்ளே அடாப்ட் ஆகிறதுக்காக தன்னை வந்து நான் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன்னு லிமிட்டாக இருக்க வரையும் எதுவுமே பிரச்சனை இல்லை தான். பட் அந்த லிமிட் எப்போ கிராஸ் ஆகுதுன்றது வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அப்படி நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவும் போகிறது கிடையாது. எனக்கு கூப்பிட்டு யாராவது நீங்கள் 2 பேரும் அடிக்டான்னு கேட்டால் யாராவது ஒத்துப்பீங்களா? மாட்டோம். பட் ஆனால் இந்த நைட் நம்ம குடிச்சாகணும். ஸோ கப்புள் ட்ரிங்கிங்கில் இருக்க பெரிய பிரச்சனை, ஒருத்தர் திருந்தணும்னு நினச்சா கூட இன்னொரு ஒருத்தர் இருக்கிறதுனால அப்படி திருந்த ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ இது 2மே வந்துட்டு லைஃப்பை ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் நிறுத்திடும். மோஸ்ட்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். லைக் ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகும். 2 பேரும் கப்புலாக குடிக்கும்போது ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகும். ப்ளஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கும். பட் லேட்டர்லி போக 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 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் போய் முடியும். பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். லைக் எந்தெந்த விஷயத்தில் பணப்பற்றாக்குறை வரும்னா, நம்ம ஃபேமிலிக்கு முக்கியமாக எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தாண்டி நம்ம குடிக்கு கண்டிப்பாக செலவு பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிப்போம், என்
புருஷன் வெளியில் குடிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்து தான் குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதையும் தாண்டி நானும் சேர்ந்து என் புருஷனோட குடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்படுறது இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் சீரியஸ்லி ஒருத்தருக்கு இஷ்யூனாலே நம்மளால் வந்து எந்த இன்சூரன்ஸ்ராது இங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் ஆகாதான்னு ஓடுற ஒரு டைம் பீரியடில் 2 பேரும் சேர்ந்து குடிக்கும்போது நிறைய காசு கண்டிப்பாக செலவாகும். நமக்கு தேவையில்லாத டார்ச்சர்ஸ் நிறைய இருக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடித்தோம்னா கண்டிப்பாக அக்கௌண்டபிளாக இருக்க முடியாது, நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது, குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. ஓகே, இது எதுவுமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க சில பேர் இப்போ பார்த்துட்ருப்பீங்கள்ல, நாங்கள் இப்போ தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல, வீக்கெண்டில் மட்டும்தான் இல்லை ரேருன்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் இருப்பீங்கள்ல, தெரியல இதுலேருந்து வெளில வர்றதுக்கு அப்படின்னா சிம்பிளாக ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன். ஜஸ்ட் டேக் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, 2 பேரும் சேர்ந்து நிறுத்துறதுக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியலையா ப்ராப்பராக ஒரு கப்புள் கவுன்சிலிங் போங்க. கப்புள் கவுன்சிலிங் போய் எப்படி எதை ஸ்டாப் பண்ணுறதுன்றதை யோசிங்க. திஸ் இஸ் நாட் குட் ஃபார் அவர் சொசைட்டி ஆர் என்விரான்மெண்ட். இன்றைக்கி இது வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரீசெண்ட் நியூஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அதை பார்க்கும்போது இன்னுமே வந்து என்ன தாண்டா இவங்களுக்குலாம் ஃபைனல் ஸ்டேஜ்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது. எதை பண்ணாடா நீங்கள் இதெல்லாம் வந்து நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு போவீங்க? குடியோ போதையோ எதுக்குமே சொல்யூஷன் இல்லைன்றதை என்றைக்கு தாண்டா புரிஞ்சிக்க போகிறீங்க? எதுக்குமே சொல்யூஷன் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களோட ரிலாக்ஸுக்கும் உங்களோட ஒர்க் ப்ரெஷருக்குமே ஆல்கஹால் ட்ரக்ஸ் வந்து சொல்யூஷன் இல்லை. இதுதான் ஃபேக்ட். நீங்கள் அதை வந்து இவ்வளோ நாள் ஒருத்தனை குடிகாரன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ குடிகாரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் போகுமா எனக்கு தெரில. ஃபேமிலியில் 2 பேர் சேர்ந்து குடிக்கிறது எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல, மட்டமாக பேசல, ஒரு மாதிரி இல்லை. அந்த குழந்தையோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். இது எனக்கு சீரியஸாக புரியல. இது வந்து பார்க்க வந்து அழகாக கிளாமராக இருக்கும். குடிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு ஒரு ஆண்மகன் நினச்சி நான் கண்ட்ரோலாக இருக்கேன், வீக்கெண்டில் குடிக்கிறேன்ற அந்த பாயிண்ட்டை தாண்டி இன்றைக்கி 2 பேராக சேர்ந்து குடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ என்ன அடுத்தது? நம்ம குழந்தைக்கும் கற்றுக் கொடுத்து 3 பேராக சேர்ந்து குடித்து அதை வேறு ஃபோட்டோ எடுத்து போடுவோமா? எனக்கு தெரியல எங்கே போகிறோம், எங்கே இதை ஸ்டாப் பண்ணுறது, எதுவுமே எனக்கு புரியல. ஃபேமிலி ஒருத்தர் நம்பி உள்ளே வரீங்க, லைஃப் அழகாக லீட் பண்ணுங்கள். இந்த கிளாமரைஸ்டாக இருக்குல்ல, இந்த வெளி உலகத்தில் இதெல்லாம் சூப்பர் அதெல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டு பார்த்து கெட்டு போகிறதுன்றது வந்து நான் பூமர் மாதிரிலாம் பேசலை. நீங்கள் குடிங்க, குடிக்காமல் போங்க, அது உங்கள் இஷ்டம். பட் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால இன்னொருத்தருக்கு பாதிப்பை கொடுக்காதீங்க. இன்னொருத்தர்னு சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்க அந்த குழந்தையாக கூட இருக்கலாம். இதை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் நீங்கள் வந்து சீரியஸாக என்ன வேணாலும் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல. அழகழகாக இந்த மாதிரி சியர்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் போடுங்க, அதெல்லாமே குட் திங் தான், க்யூட்டாக ரொமான்டிக்காக இருக்குது 2 குடிகாரங்களை பார்க்கும்போது. பட் இதை பார்த்து இன்னும் பல குடிகாரர்கள் மேலே வருவாங்க இந்த சொசைட்டியில். 2 பேர் சேர்ந்து குடிக்கிறது தப்பில்லை போல், அவங்கெல்லாம் போடுறாங்க, நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமான்னு. திஸ் இஸ் அ ரேராக நடக்கிற விஷயமாலாம் நான் பார்க்கல. இன்றைக்கி நிறைய இடத்துல இது ரொம்ப ஈஸியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பெண்கள் குடிக்கிறத பற்றி பேசணுன்னு ஆரம்பித்தோன்னா அது ஒரு பெரிய டாபிக். ஓகே, அதனால் நடக்கிற ஹெல்த் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, பெண்கள் குடிக்கிறதுனால நடக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் என்னன்றதை சீக்கிரமாக ஐ வில் ஷேர் யூ. பட் அது ரொம்ப பெருசு. நான் ஆல்ரெடி அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். பார்க்கும்போதெல்லாம் கடுப்பாக இருக்குது ஓப்பனாக சொல்லணுன்னா. இது எல்லாமே வந்துட்டுல நம்ம என்ன பண்ணணுன்றது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ தெரியாமல், ஹெல்த்தின்ற சென்ஸ் வந்துட்டு நீ பணம் காசெல்லாம் எவ்வளோ நாள் சம்பாதிச்சுக்கோ, என்னன்னாலும் பண்ணு, உடம்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது வந்து படும்போது வி வில் ஃபீல் தட். ஓகே, தேவையில்லாமல் லைஃப்பில் இதை ஆரம்பிச்சிட்டோம்னு ஒரு நாள் தோணும். ஸோ அந்த மாதிரி தோன்றதுக்குள்ளே சீக்கிரமாக நீங்களே அதுக்கு ஒரு முடிவு கட்டி சார்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா 2 பேரோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி வச்சுட்டு ஃபேமிலி பூஜை பண்ணுவாங்க, யோசிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், பை.